இந்த வண்டியில ஒரு பேய் இருக்கிறனால இந்த 3 பேருமே அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அந்த வண்டியில பெட்ரோல் காலியானனால அந்த வண்டி பாதியிலே நின்றுது. மறுபடியும் இந்த 3 பேரு அந்த வண்டி எங்க இருந்துச்சோ அந்த குடோன்லயே போய் வச்சிடுறாங்க. வச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா மறுபடியும் அந்த வண்டி இவங்க வீட்லயே தான் வந்து நிக்குது. உன்னால எங்களுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு இந்த 3 பேருமே கேக்குறாங்க. அந்த வண்டியும் வராதுன்னு சொல்லுது. அந்த 3 பேர்ல ஒருத்தவன் நீ பொம்பளை பேயா ஆம்பளை பேயான்னு கேட்கும் போது லைட்டை பிளிங்க் பண்ணி நான் பொம்பளை பேய் தான்னு சொல்லுது. நீ இந்த ஊரா வேற ஊரான்னு கேட்கும் போது நான் இந்த ஊரு தான் சொல்லிட்டு அந்த 3 பேரையுமே அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போகுது. அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பொண்ணோட படம் இருக்கு. இது யாருன்னு கேட்டா இது என்னோட பொண்ணு தான், ஆனா இவ இன்னும் உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியலன்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த பேயா இருக்கிற இந்த பொண்ணு கிட்ட வேற யாரையாவது தெரியுமான்னு கேட்டா எனக்கு இந்த ஊர்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுது. அதனால இந்த 3 பேருமே அந்த 2 ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வராங்க. அந்த 2 பொண்ணுங்களுமே நீதான் எங்களோட நீலாவான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பேயும் நாதான்னு சொல்லுது. ஆனா இந்த 2 பொண்ணுங்களுமே நம்பாம நம்ம 3 பேருமே ஒரு இடத்துல சீக்கிரட்டா மீட் பண்ணுவோம், அந்த இடத்த காமின்னு கேக்குறாங்க. இந்த பேயும் அந்த இடத்த கூட்டிட்டு போய் காமிச்சிருது. அதுக்கப்புறம் தான் இந்த 2 பொண்ணுங்களுமே இது நம்ம நீலாதான்னு நம்புறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா இந்த பொண்ணு அந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்களுக்கு நான் டியூஷன் எடுத்துட்டு வந்திருப்பா. இந்த பொண்ணு கிட்ட படிக்கிற ஒரு சின்ன பையன் இந்த பொண்ணு குளிக்கும் போது இந்த பொண்ணை பாத்துறான். அவன் பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பார்த்தத ஒரு படமா ஒரு வீட்டுக்கு பின்னாடி வரைஞ்சிடுறான். இதெல்லாம் பாக்குற அந்த ஊர் மக்களும் அந்த பொண்ணோட அப்பாவும் ஒரு பெயிண்டை எடுத்துட்டு வந்து அதை அழைச்சிடுறாங்க. இதனாலேயே இந்த பொண்ணு அசிங்க தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்கா. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாதுன்னு அவங்க வீட்டுக்கு தெரியாம அவங்க அப்பாவோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு கிளம்புறா. இந்த பொண்ணோட படத்தை எந்த இடத்துல வரைஞ்சிருந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் மனசுல இருக்கிறதனா ஒரு பெயிண்ட்ல எழுதி இந்த ஊரை விட்டே கிளம்பிடுறா. இவ எழுதின சமயம் பார்த்து மழை பெஞ்சனால இவ எழுதினது எல்லாமே அழிஞ்சு போயிடுது. இந்த பொண்ணு போற வழியிலேயே கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறா. இதெல்லாம் பார்த்த இந்த 3 பசங்களோட தாத்தா தான் அந்த பொண்ணுக்கு முறையான படி அடக்கம் பண்ணி அந்த ஸ்கூட்டரை எடுத்துட்டு போய் தன்னோட தோப்புல போய் வச்சிருப்பாரு. உனக்கு ஏதாச்சும் நிறைவேறாத ஆசை இருக்கா, அதை நாங்க நிறைவேற்றணுமான்னு இந்த 3 பசங்களுமே கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுது. இந்த பசங்க 3 பேருமே அந்த 2 பொண்ணையுமே கூட்டிட்டு அந்த பொண்ணு என்ன எழுதி இருந்தாலோ அதை பெயிண்ட்ல அழகா எழுதிடுறாங்க. அடுத்த நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த செவுத்துக்கிட்ட போய் பார்த்தா தேங்க்யூன்னு எழுதி இப்படிக்கு நீலான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட போட்டோக்கு பொட்டுனா வச்சு மாலனா போட்டு வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அப்பா அம்மாக்கே தெரிய வருது இந்த வண்டியில இருக்கிறது கடவுள் கிடையாது, இது நம்ம பொண்ணு தானு. இதெல்லாம் பார்த்த இந்த பொண்ணோட ஆத்மாவும் நல்லபடியா சாந்தி அடைஞ்சிருது. இந்த வீடியோ பாக்குற நீங்க அந்த பொண்ணு ஏன் தேங்க்யூன்னு எழுதுனான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.